ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் நறுக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஈரம் இருக்கக்கூடாது. ஒரு டவலில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் திக்கு தயிர், கெட்டியான தயிர் எடுத்துக்கிட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு, 1 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இதுதான் அந்த மசாலா மிக்ஸ். இது மிக்ஸ் பண்ணுறப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஜஸ்ட்டு ஸ்பூனால் அப்படியே கலந்து விட்டு நல்லா சேர்ந்து வந்துடும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆச்சு. நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை அப்படியே இந்த மசாலா மிக்ஸில் போட்டு லைட்டாக எல்லா வெண்டைக்காயிலையும் கோட்டாக வர மாதிரி கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு எல்லாத்துலேயும் நல்லா கலந்துடும். இதை நம்ம மேரினேஷன்னு சொல்லுவோம். ஒரு மூடி போட்டு மூடி இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். ஒரு வானல் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து கடுகு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தாளித்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து லைட்டாக அதை கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷத்தில் இந்த வறுவல் ரெடி ஆகிடும். நடுவில் கிளறி விடணும், அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லா மசாலா பவுடர், உப்பு எல்லாம் ஆரம்பத்திலே சேர்த்துட்டோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் பல சத்தான, சுவையான, சுலபமான உணவு வகைகளுக்கு வேதை கியூசின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.